கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டில் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்ன திடீர்னு அறிவாளி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டைலாக் சொன்னதுமே எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. அப்போ இத்தனை நாள் அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் திடீர்னு அறிவாளி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் ரைட்ரு எப்படிரா சாமி அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு அவர் சொல்கிறாரு, என் மனசில் பட்டதை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னது. இவங்க சொல்கிறாங்க, நேருக்கு நேராக சொல்லுங்கள், உங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு மேலே உண்மையை மறைக்க விரும்பலை, ஆமாம் நான் எங்கள் அம்மாவை நினச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்க, போச்சு இன்றைக்கி என்ன சண்டை வெடிக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக வந்துட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதியெல்லாம் அழுது அப்படியே கண்ணீராக வர ஆரம்பிச்சிருது. ஓஹோ, அப்போ இவ்வளோ நாள் என் கூட இருக்கிறப்பெல்லாம் உங்கள் அம்மாவை தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க, அப்போ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியெல்லாம் வேஸ்ட்டு அப்படித்தானே? அவங்க அவ்வளோ தூரம் எங்கள் வாழ்க்கையவே கெடுத்து எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்கள நீங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அப்போது என்கிட்ட இவ்வளோ நாள் நீங்கள் நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு தாட்டு பூட்டுன்னு வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட, இல்லைம்மா உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் என்றைக்குமே மீறினதே கிடையாது, அவங்கள போய் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், நான் பார்க்கல அவ்வளோதான், அதுக்காக நினப்பெல்லாம் வந்துட்டு நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். பண்ணணும், எங்கள் அம்மா வந்துட்டு இழந்து நான் எங்கள் அம்மா இல்லாமல் இப்போ நிற்கிறது காரணம் உங்கள் குடும்பம் தானே, உங்கள் அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு கார்த்தி வந்துட்டு வாயை திறக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக வந்துட்டு சண்டை போட்டு அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க மட்டும்தான் வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கார்த்தியை கூட்டிட்டு. கார்த்திக்கு இது பெரிய வந்துட்டு அப்செட் ஆகிடுது. அவங்க அப்பாவும் வந்துட்டு விறுவிறுன்னு அமைதியாக உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிட்டு இதெல்லாம் தெரியாமல் பாட்டிமா பையன் வருவாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து கோவிலில் வந்து இறங்குறாங்க. அம்மா இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என் பேரை எனக்கு ஃபோன் பண்ணுறே சொல்லியிருக்கான், வந்ததும் அவங்கள கண்டிப்பாக போய் பார்த்துருவேன், என் பையனை பார்க்குறது எத்தனை வருஷத்தாகும், என் பையனை வந்துட்டு இவ்வளோ நாள் பார்க்காம இருந்துட்டேனே, அதை நினைக்கும் போது எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி உங்கள் பையனை பார்க்க போகிறீங்கல்ல, அப்புறம் என்ன சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவிலில் ஒரு மூலையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தி எல்லாருமே அவங்களாம் வர்றாங்க. வந்து கோவிலில் நடக்கிற அந்த பூஜை, அப்புறமேட்டு இந்த மாக்காளி மாதிரிலாம் வந்துட்டு வேஷம் போட்டு பின்னாடியெல்லாம் 5-6 கையெல்லாம் இருக்கும்ல, அப்படியெல்லாம் வேஷம் போட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. அப்போ போல் கரெக்டாக கார்த்தியும் பாட்டியும் வந்துட்டு பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா என் பையனை எங்கே சொல்லு, என் பையனை பார்க்கணும், நான் எப்படி ஓடோடி வந்து தெரியுமா, வர்றப்ப எல்லாம் எனக்கு அவன் நினப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்தெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்ல, என்னப்பா என் பையனை எங்கே காட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொறையேறிச்சு, நான் அப்போ போல் ஒரு வார்த்தை விட்டுட்டேன், அதனால அவங்களுக்குள்ள சண்டை வந்து மாமா வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு வர வேண்டிய மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதும் பாட்டிமாவுக்கு கண்ணீரே வந்துடுது. அதோட கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு நான் அவளை விட போகிறதே கிடையாது, என் பையனை பார்க்கணும்னு நான் எவ்வளோ ஆசையில் வந்தேன் தெரியுமா, என் மனசெல்லாம் நான் இறங்கி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் இன்னுமே என் பையனை அவன் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கா, நான் அவளை வந்துட்டு நாக்கு பிடிங்கிற மாதிரி 2 வார்த்தை கேட்டால் தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்ல, பாட்டி இப்போதைக்கு நீங்கள் பிரச்சனையை பெருசாக்க வேணாம், இதை எப்படியாவது நான் சரி பண்ணிடுறேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா விடுப்பா, என்னெல்லாம் வந்துட்டு அவளை இப்படியெல்லாம் சும்மா விட்டுட்டு போக முடியாது, என் பையனை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, அப்போ அவன் அத்தனை கஷ்டத்தை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு தானே இருக்கா, இரு அவளை நான் போய் நறுக்குன்னு 2 வார்த்தை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இந்த திக்க கார்த்தி கூட வந்து அந்த லேடியெல்லாம் சொல்கிறாங்க, வேணாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு எவ்வளவோ சொல்ல பாட்டி கேட்குற மாதிரி கிடையாது. சாமுண்டீஸ்வரியை பார்த்து வந்துட்டு போகிறாங்க. அந்த டான்ஸ்லாம் வந்துட்டு ஆடுவாங்களா, அவங்க விலக பாட்டி சாமுண்டீஸ்வரி நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுட்டே இப்படி திரும்பினா பாட்டி அப்படியே வந்துட்டு அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. இந்த திக்கம் பாட்டிமாவும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி அவங்க ஒரு உருவம் எடுத்தாங்க பாருங்க, ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, கோவில் அந்த அம்மன் வேஷம் போட்டு ஆடுறவங்களாம் அப்படியே சாமுண்டீஸ்வரியை பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.